என்பதை இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது பேருந்து நிலையம் கட்டி கொடுப்பதோ, சாக்கடை அடைப்பை சரி செய்வதோ இல்லை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது சாலை போட்டு கொடுப்பதோ அல்ல. இந்தியாவில் பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களை, திட்டங்களை, புதிய அமெண்ட்மெண்ட்களை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்தியாவுடைய பிரதமரை, ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற உரிமையை படைத்தவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். 5 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் ஆண்டோருக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை சரியான முறையிலே அந்த தொகுதிக்கு கொண்டு போய் சேர்ப்பவர் பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி திருச்சி பாராளுமன்றத்தில் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் டாக்டர் மதுரம் என்கிற திருச்சியின் தந்தையை தாண்டி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் திருச்சி பாராளுமன்றத்திற்கு செஞ்ச ஒரு நன்மை, பாலம் கட்டினது, பஸ் ஸ்டாப் போட்டது, அதை தாண்டி செஞ்ச நன்மை காட்டுங்க. மரியாதைக்குரிய திருச்சியினுடைய வேட்பாளர் ராஜேஷ் அவர்கள் சொன்னது போல, தம்பி சரவணன் சொன்னது போல, அண்ணன் கண்ணன் சொன்னது போல, திருச்சியில கடந்த 5 வருஷத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன விஷயமே கடந்த வாரம் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்கும் போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால செருப்பு கட்டி அடிப்பாரு, எங்கேயுமே பார்க்க முடியாது அவரை. இப்ப அவருக்கும் திருச்சியில ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைன்னாலும் அமைச்சரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்லாரும் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு பக்கத்துல இடம் வாங்குவோம், இடத்தை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டுகிற KN நேருவுக்கும் அவருக்கும் சண்டை, கடுமையான சண்டை. என்ன சண்டை? பாராளுமன்ற நிதியை கொண்டு வந்து திருச்சிக்கு கட்டலன்னு சண்டையா, இல்ல பாராளுமன்றத்தில் திருச்சிக்காக பேசுறேன்னு சண்டையா, இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய உயர்கொண்டான் வாய்க்காலை நீங்கள் சீர் செய்யவில்லை என்பதற்காக சண்டையா, இல்ல திருச்சியில 18, 17 வார்டுகள் இருக்கக்கூடிய சாக்கடை அடைத்திருக்கிறது, தண்ணீர் போகல என்பதற்காக பிரச்சனையா, இல்லை தாராமங்கலம் பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்பதற்காக பிரச்சனையா, இல்லை கழிவறை வசதி இல்லை என்பதற்காக KN நேருவுக்கும் அவர் பேர் திருநாவுக்கரசருக்கும் சண்டையா? பேர் பாருங்க, திருநாவுக்கரசருக்கு சண்டையா? என்ன சண்டை? என்னைய மதிக்கல திருநாவுக்கரசர், நான் வரும்போது எந்திரிச்சு நிக்கல, அதனால அந்த டேஸ் மகனுக்கு இந்த முறை சீட்டு கிடையாது அவர் சொன்னது. உள்ள நமக்கு ஒரு ஸ்பை இருக்கு திமுக, அவர் எப்பவுமே பேசும்போது அப்படிதான் பேசுவாராம், சாரினே அப்படிதான் சொல்லுவாராம், டேஸ் மகனே மாறா, கருணாநிதி மகனே மாறா, தப்பா சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்போ 2 பேருக்கும் சண்டை. அதனால யாருக்கு சீட்டு? திருச்சியில காங்கிரஸ் நிக்க கூடாது, நின்னா திமுக ஒத்துழைக்காது என்று KN சொல்லிட்டாரு. அதனால யாருக்கு? திமுக நின்றுமா? நிக்கல. மதிமுகவுக்கு இந்த முறை சீட்டு, மதிமுகவுக்கு சீட்டு கொடுக்கல. ஜல்லிக்கட்டு ராஜேஷுடைய வெற்றியை KN உறுதிப்படுத்திருக்காரு. மரியாதைக்குரிய அண்ணன் KN நாம் சார்பாக கோடான கோடி நன்றி. திமுக நின்னா சண்டை கடுமையா இருக்கும், மதிமுக நின்னா சண்டை ரொம்ப லேசா இருக்கும். ஏன்னா மதிமுக நிக்கும் போது திமுகவில் உள்ள மான தமிழர்கள் கருணாநிதியை தலைமையேற்றவர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா வைகோ என்னென்ன பேசினாரு கருணாநிதிங்கிறத நாங்க ஓட்டு காட்டுவோம். நாட்டில இவரெல்லாம் முதலமைச்சரா, கருப்பு கண்ணாடியை போட்டா நீங்க பெரிய மூத்தவரா, தூஜியில் அடிக்க அடிச்ச கொள்ள தெரியாது, ஸ்டெர்லைட் அடிக்க அடிச்ச கொள்ள தெரியாது என்று வைகோ பேசின அம்புட்டையும் எடுத்து பத்திரமா வச்சிருக்கோம், எடுத்து போடுவோம். வைகோ குறித்தும், ஸ்டாலின் குறித்தும், கனிமொழி குறித்தும், மரியாதைக்குரிய தயாள அம்மாள் குறித்தும் வைகோ அவர்களும் நாஞ்சல் சம்பத்து பேசியும் பொது மேடையில பேசினா கேவலப்பட்டு போயிடும். நான் பேசிட்டேன்னு என் மேல திமுக 7 வழக்கு போட்டுச்சு. ஆனா நானாவது லைட்டா பேசினேன். அதே மதிமுக மரியாதைக்குரிய நாஞ்சல் சம்பத்து சொல்றாரு, பசிச்சவன் கடலை செடியை அப்படியே பிடிக்குவான், ஆனா கருணாநிதி செடி அப்படி இருக்கும், கடலையை மட்டும் பிடிக்கிறவா அவ்வளவு பெரிய களவாணி பையன் சொல்லி நான் சொல்லல, மரியாதைக்குரிய நாஞ்சல் சம்பத் சொல்றாரு. அவன் கோண வாயும் குறிப்பு கூட்டு தலையும் இவனெல்லாம் நாட்டிலே முதலமைச்சராக என்று நான் சொல்லல, ஸ்டாலினை பார்த்து நாஞ்சல் சம்பத் சொன்னாரு. அந்த கூட்டணிக்கு எப்படி மானமுள்ள திமுக காரன் ஓட்டு போடுவான்? அப்போ மதிமுக திருச்சியிலே போட்டி, யாருக்கு சீட்டு கொடுக்கலாம்? மதிமுக ரொகையா மொகைதீனுக்கு கொடுக்கலாமா? அவங்க கட்சிக்காக கடுமையா உழைச்சவங்களாச்சு. சரி, கணேச மூர்த்தியுடைய மகனுக்கு கொடுப்போமா? இல்லை திருச்சியில் மதிமுகவை கோட்டையாக மாற்ற, மதிமுகவை வெல்ல வைக்க திருச்சியிலே களமாடிய திருச்சியின் மகன் மரியாதைக்குரிய மலர் மன்னனுடைய குடும்பத்திற்கு கொடுக்கலாமா? இல்லை, கொடுக்க முடியாது. இல்லை, மதிமுக திமுகவிலிருந்து
என்னை கொலை செய்ய பார்க்கிறார் வைகோ என்று வைகோ மீது கொலைபலி சுமத்தி அந்த திமுகவிலிருந்து வைகோவை தூக்கி எறிந்த பொழுது நொச்சிப்பட்டி தண்டபாணி, உப்படியாபுரம் வீரப்பன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், கோவை காமராசபுரம் பாலன் உள்ளிட்ட 5 பேர் தீக்குளித்து இறந்தார்களே, அந்த 5 பேருடைய குடும்பத்தாருக்கும் சீட்டு கொடுக்கலாமா? இல்லை. யாரு கொடுக்கலாம்? வைகோ பெற்றெடுத்த களவாணி மகன், ஐடிசி இந்தியன் டொபாக்கோ கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், போதைப் பொருள் நேரடியாக இருக்கக்கூடிய பீடியும் சிகரெட்டும் கோல்டு பிட்ரும் கிங்ஸையும் விற்கக்கூடிய அந்த துறை வைகோ திருச்சி அளிக்கிறார். அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? பார்ட் டைம் பொலிட்டிஷியன், சொகுசு வாழ்க்கை, ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர். அப்பா போதைப் பொருளுக்காக மதுவை உழைக்க நடைபயணம் போவார். யார்? வைகோ. மது ஒழிக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு துண்ட முறுக்கிட்டு கிளம்பிடுவார். The liquor drinking is injurious to health. மது அருந்தத புகைப்படுறது விட மாட்டேன்ற விட்டு போனார். அப்பா மதுக்கு எதிராக நடைபயணம், மகன் சிகரெட் எடுத்துக்கிட்டு. நீங்க ஒவ்வொரு டீ கடையில உட்கார்ந்து நீ பிடிக்கிற பில்டர் கிங்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையிலிருந்து ₹1 காசு வைகோவின் குடும்பத்துக்கு செல்கிறது. வைகோ மகன் ஓட்டுகிற பார்ச்சுனர் காரு நீ புகவிட்ட காரு, புகை காசு. அந்த போதைப் பொருள் வியாபாரியை கொண்டு வந்து, நேரடியான டொபாக்கோ வியாபாரியை கொண்டு வந்து திருச்சியில் நிப்பாட்டாங்க. எதற்கு போராடிப்பாரு? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பாத்துக்க முடியுமா வைகோ மகனை? இல்ல காவிரி போராட்டம், முல்லை பெரியாறு போராட்டம், இல்லை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போராட்டம், இல்லை ஈழத்தமிழர் படுகொலை, இல்லை 22 ஆந்திர தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான ஆர்ப்பாட்டம், இல்லை 2 குறவர் பெண்களை சுட்டுக் கொண்டதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம், இல்லை ஆற்றுமலர் கொள்ளை, கனிமவள கொள்ளை, மீத்தேன் ஸ்டெர்லைட், எதிரையாவது வைகோடைய மகனை பார்த்துக்க முடியுமா? ஆனால் 15 ஆண்டு காலத்தில் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, நீட் எதிர்ப்பு எல்லாவற்றையும் தாண்டி ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய பண்பாட்டு விளையாட்டு என்று, இது நாட்டுக்கான போராட்டம் அல்ல, தமிழர் நாட்டுக்கான போராட்டம் என்று களத்தில் என்ற எங்களுடைய அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்கு உங்கள் ஓட்டா? இல்லை போராட்டத்தில் கலந்து கொள்ளாத வைகோ மகனுக்கு உங்கள் ஓட்டா? வைகோவின் வாரிசா? இல்லை தலைவர் பிரபாகரனுடைய வாரிசா? திருமலை நாயக்கரின் வாரிசா? இல்லை திருச்சியில் மண்ணின் மகனுக்கான வாரிசா என்பதுதான் விளக்கம். யாருக்கு திருச்சிக்கும் வைகோ மகனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன வெளிப்படையா பேசுறேன், வெளிப்படையா சொல்றேன். கொஞ்சம் ரெட்டியார் ஓட்டு திருச்சியில் இருக்கு, ஒரு 50,000 ஓட்டு இருக்கு. அந்த 50,000 ஓட்டை குறி வச்சு வைகோ மகன் வராது. திருச்சியில கள்ளர் சமூகம் இருக்கிறது, முத்திரைய சமூகம் இருக்கிறது, வெள்ளாளர் சமூகம் இருக்கிறது, இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தேவேந்திர சமூகம் இருக்கிறது, பறையர் சமூகம் இருக்கிறது, உடையார் சமூகம் இருக்கிறது. இதிலே ஒருத்தர் வேட்பாளராக அந்த மண்ணின் மகன் நிற்கப்பட்டால் அந்த மக்கள் பிரதிநிதி என்று சொல்லலாம். ஆனால் திருச்சி மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எங்கிருந்து வந்த பிழைக்கு வந்த உனக்கு எதுக்குடா நாங்க ஓட்டு போடணும்? சொல்லு, எதுக்கு ஓட்டு போடணும்? திருச்சி வைகோ மகன், பெரம்பலூர் KM நேரு மகன், கள்ளக்குறிச்சி பொன்முடி மகன், வடசென்ன தங்கபாண்டிய மகன், அந்த பக்கம் தூத்துக்குடியில கருணாநிதி மகன், அந்த பக்கம் அப்படியே போனோம்னா ஆற்காடு வீரசாமி மகன். டேய், இது கட்சியா கம்பெனியாடா? எங்க அப்பா வந்து எண்ணெய் மண்டி வச்சிருந்தாரு, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அதனால எண்ணெய் மண்டியை நான் நடத்துறேன்னு மகன் வருது. எங்க அப்பா பெட்டிக்கடை வச்சிருந்தாரு, பெட்டிக்கடை எங்க அப்பாவை நடத்த முடியல அப்படின்னு மகன் வருது. சரி, ஒரு கம்பெனி நடத்தலாம். கட்சியில எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, குரல் தழுதுச்சு, ஒன்னும் பேச்சு அடிபடல, அதனால நான் வரேன்னு சொன்னா இது கட்சியா இல்லை கார்பரேட் கம்பெனியா? கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் இன்பநிதி ஸ்டாலின், இன்பநிதிக்கு அப்புறம் அவர் மகன் துன்பநிதி ஸ்டாலின், துன்பநிதிக்கு அப்புறம் அவர் மகன் துயரநிதி ஸ்டாலின், துயரநிதிக்கு அப்புறம் அவர் மகன் துக்கநிதி ஸ்டாலின். நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இல்ல திருச்சி KN கோட்டை, திருச்சி எல்லாம் போய் KN பத்தி ஒரு வார்த்தை பேசினா கூட வீடு திரும்ப முடியாது. இது KN கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமான் தம்பிகள் இங்க கூடி இருக்கிறோம். இந்த பூச்சாண்டியெல்லாம் வேற எங்கேயும் வச்சுக்க. இந்த பூச்சாண்டியெல்லாம் ஏய், உலகத்துல ஓட்ட துப்பாக்கி வச்சு 24 நாடுகளை மிரட்டிய தலைவர் பிரபாகரனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்க. இந்த விளையாட்டுலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். சும்மா பூச்சாண்டி காட்டு திமுக கோட்டை. எதுக்குடா திமுக? எது திமுக கோட்டை? நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி என்ன பரம்பரை? ஏன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு ஏதா பரம்பரை? நாங்கள் பரம்பரை. ஓடும் நதியை தடுத்து ஆற்றிலே அணையை கட்டிய எங்கள் பாட்டன் கரிகால் பெருவளத்தாருடைய பரம்பரை நாங்கள். காவிரி கரையின் நாயகனாக இருந்து
தமிழுக்கு மெய்கீர்த்தி பாடிய எங்கள் பாட்டன் பெரும்பிடுக முத்திரையுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. உரையுரை தலைநகரமாக கொண்டு உலகத்தின் 54 நாடுகளை ஆண்டு உலகத்தின் முதல் கப்பற்படையை கட்டிய எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. எல்லோரும் இந்த மண்ணிற்கு வந்த பொழுது வரி கட்டுகிற எசமா துறை என்று எல்லோரும் கெஞ்சி கூத்தாடிய பொழுது, நீ யாரா வெள்ளக்கார இந்த மண்ணுக்கு வந்து வரி கட்ட என்று வெள்ளக்காரரை 13 முறை திருப்பி அடித்த எங்கள் பாட்டன் புலித்தேவன் மருதுவாண்டி வீரன் சின்னமலை அலமத்துக்கோள் வெண்ணிக்காலாடி சுந்தரலிங்கம் வேறு நாச்சாருடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அது ஆண்டோர் காற்றிலே பொங்கலை வைத்தேன், வெந்து தந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ என்று பாரதிய புரட்சி கவிஞர் பாரதியுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று முழங்கிய பாரதிதாசனுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று முழங்கிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தன் சொத்து பத்தை எல்லாம் எழுதி வைத்த பாராளுமன்றத்தில் கட்சித்தீவுக்காக ஈழ தமிழுக்காக முழங்கிய எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவனுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. 3 தலைமுறையாக வழக்கறிஞர் குடும்பமாக இருந்து அந்த காலத்தில் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற வழக்கறிஞராக பிறந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்றால் வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் என்று காலா லாவியா என்கிற 2 கப்பல்களை கட்டி கப்பல் ஓட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் எங்கள் பாட்டன் பாவு சிதம்பரனாருடைய பரம்பரை எங்கள் பரம்பரை. உனக்கு என்னடா வெங்காய பரம்பரை? எங்க வரலாறு படிங்க. பாவு சிதம்பரனார் 6 ஆண்டு சிறை. நம் தாத்தா கர்ம வீரர் காமராஜர் 7 ஆண்டு சிறை. நம்முடைய ஐயா நல்லகண்ணு 7 ஆண்டு சிறை. தாத்தா முத்துராமலிங்க தேவர் 9 ஆண்டுகள் சிறை. அதே காலகட்டம் முத்துராமலிங்க தேவர் சிறைக்கு போகும்போது 1939 9 வருஷம். காமராஜர் ஜெயிலுக்கு போகும்போது 1936 9 வருஷம். நல்லகண்ணு ஜெயிலுக்கு போகும்போது 1947 அவருக்கும் 22 வயசு. அதே காலகட்டத்தில் 24 வயசுல இந்தியா முழுக்க வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, ஏன் உங்களுடைய அப்பா தமிழக தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடிய ஆணவை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் கருணாநிதி ஒரு நாள் கூட வெள்ளைக்காரனை எதிர்த்து ஜெயிலுக்கு போனதாக வரலாறு காட்டுறார். அவர் என்ன கருணாநிதி பெரிய புதுங்கி, என்ன பெரிய தமிழக தலைவர், என்ன தலைவர்? காமராஜர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, முத்துராமலிங்க தேவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, கக்கன் ஜெயிலுக்கு போயிருக்காரு, ஜீவானந்தம் சிறைப்பட்டிருக்காரு, பாவு சிதம்பரனார் சிறைப்பட்டிருக்காரு, பாரதிதாசன் சிறைக்கு போயிருக்காரு, பாரதியார் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனால் ஏன் காமராஜ், ஏன் அண்ணாதுரை போகல, ஏன் கருணாநிதி போகல? சொல்லு, ஒருத்தன் சொல்லு. திமுகவுல மானம் உள்ள ரோசம் உள்ள கரவேட்டி கட்டிய வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி கருணாநிதி படத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு கருணாநிதி தான் தமிழ்நாட்டை உருவாக்குறாரு, தமிழை எழுதினாரு, கருணாநிதியால தான் நாங்க படிச்சோம் கிடிச்சோம் புடுங்கணும்னு சொல்ற ஒருத்தன் சொல்றா, ஏண்டா கருணாநிதி வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடல? ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருணாநிதி வான்கோழி, இரவு மயக்கம், தோழியே என் காதலியே, அப்பனை மயக்கிய மகளை திருமணம் செய்த தந்தை என்று காம கதைகளை எழுதக்கூடிய ஒரு வசனகர்த்தமாகத்தான் உங்க கட்சியின் தலைவர் அர்த்தம். பாரதிதாசன் புரட்சி கலர்களை எரிய வைத்த பொழுது, பாரதிதாசன் பற்ற வைத்த பொழுது, எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் புதுமை சித்திரங்களும் எழுதி நாட்டை உசுப்பேத்தி தமிழர்களை தீப்பிடிக்க வைத்த அந்த காலகட்டத்தில் வான்கோழி எழுதிய கூட்டம் உங்கள் கேடுகிட்ட கேவலப்பட்ட கூட்டம். உங்களை பேசக்கூடாது, ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப பட்டுட்டோம்டா, ரொம்ப பட்டுட்டோம். எதற்காக நாங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்? எங்கிட்ட வச்சுக்காதீங்க சார். எதற்காக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும், அதுல எதுக்கு இருக்கு? திமுக கூட்டணியை இந்த முறை நீங்கள் பெரும்பான்மையோடு வெல்ல வைத்தால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பேசுவோம். உங்க அப்பன் தாமரபரணி தலைமுடுங்க. போன முறை எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? 39. இப்ப எவ்வளவு வேணும்? 40. ஒரு 39 பெரும்பான்மை இல்லைன்னு. ஆமா, நாங்க ஒண்ணு குறைச்சலா போயிட்டோம், அதனால எங்களால பேச முடியல.
39 பெரும்பான்மை இல்லையா, 40 தந்தாதான் இவங்க நட்டுக்கிட்டு நிப்பாங்களாம். 40 சீட்டு கேட்கும். ஒண்ணு ஒத்த காலம் நினைச்சு நாடே நாடும் நமதே 40 நமதே. அவங்க அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அவங்க 543 534 நமதே, அடுத்த 5 ஆண்டுகள் நமதே. அவங்க ஏன் சுதாகரன் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு உருட்டிக்கிட்டு, அப்படித்தான் உருட்டுவோம். எதுக்கு உருட்டிக்கிட்டு, ஏன் உருட்டுற, எதுக்கு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு 40 சீட்டு திமுக. பாருங்க, யாராவது ஒரு திமுக அல்ல அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாராவது கூட்டம் போட்டு பேசுறாங்களா? எங்கேயாவது பேசுறாங்களா? பாருங்க, தேர்தல் பிரச்சாரம் பேசவே மாட்டாங்க. நாங்க தான் தொண்டை தண்ணி வத்த வத்த நெஞ்சு வெடிக்க வெடிக்க மண்டையில இருந்து மயிர் கொட்ட கொட்ட நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எவனும் பேசுறது இல்ல. ஏன்னா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பேசுறதுக்கு ஏதாவது இருந்தாதானே பேச முடியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சுங்க, பாராளுமன்றத்தில் ஜெயிச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில திருச்சி மாநகராட்சியில் இதை பண்ணியிருக்கோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 54 கிராமங்களுடைய விவசாய தேவையை பூர்த்தி செய்து உறையூர், தாராமங்கலம், இங்க இருக்கக்கூடிய திருவரம்பூர், இங்க இருக்கக்கூடிய காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்த எங்களுடைய உய்ய கொண்டான் வாய்க்கால் செத்து போய்விட்டது. சாகடிச்சவன் இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த காங்கிரஸ், இந்த பாஜக. போய் பாருங்க உய்ய கொண்டான் வாய்க்கால. அப்படி நேரம் மாறி மருத்துவமனை பக்கத்துல போங்க, இறங்க முடியுமா? ஒட்டுமொத்த திருச்சியினுடைய சாய கழிவு, சாக்கடை கழிவு, மருத்துவ கழிவு, அதுல அந்த உணவகங்கள் வரக்கூடிய கழிவு, ஹோட்டல் வரக்கூடிய சாக்கடை எல்லாம் கொண்டு போய் எவனாவது ஒருத்தன் காவிரி ஆற்றுடைய கிளை ஒரு வாய்க்கால், காவிரியில தண்ணி நல்லா போதுங்க, ஆனா வாய்க்கால் சாக்கடையா மாறுது. யாரா காரணம்? யாரா காரணம்? அது அயோக்கிய நாய்களே, நல்லா இருப்பீங்களா? ஒரு உயர்வுண்டால் வாய்க்காலை சாகடித்த நாய்களே, நல்லா இருப்பீங்களா? நான் கேட்கல, என் பாட்டன் ராஜராஜ சோழன் மேல இருந்து கேட்கிறான். அவன் வெட்டிய வாய்க்கால் தான், அவன் வெட்டிய வாய்க்கால். அதனால அவனுக்கு உய்ய கொண்டான் என்ற ஒரு பட்ட பெயர் உண்டு. அது அவன் பேரா, பாட்டனுடைய பேரு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஓங்கோல் வாரிசுகளுக்கு உய்ய கொண்டானை பத்தி எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க கேட்டு ஒரு வாய்க்கால கட்டு, வீராணம் ஏரியா, அது வீரநாராயணன் ஏரி, கெட்டியவன் சோழ மன்னன். உய்ய கொண்டான் வாய்க்கால் கட்டியவன் ராஜராஜ சோழன். தமிழ்நாடு முழுமைக்கும் தேடி பாருங்க. எங்களுடைய கர்ம வீரர் காமராஜர் கட்டிய அணைகளை, குளங்களை, ஏரிகளை தாண்டி கருணாநிதியும், இதுக்கு பிறகு வந்த எடப்பாடி, எடுமுடி பழனிசாமியும், ஜெயலலிதாவும், எம்ஜிஆரும் கட்டிய குளத்தை, ஆற, கம்மாய, கரணைய, தாங்களை, ஏந்தல, வாய்க்கால காட்டு காட்டு. காமராஜர் பல அணையை கட்டினாரு, இவங்க பல துணையை கட்டினானுங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு ஊருக்கு கட்டினானுங்க, வளைச்சு வளைச்சு கட்டினானுங்க. எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே மூஞ்சா இருக்கு, சேம் ஃபேஸ். என்ன, ஓஹோ இந்த ஊர்ல ஒரு மாநாடு போட்டுக்காரா, அங்க திருச்சி, மதுரையில் ஒரு மாநாடு, அழகிரி, தப்பா சொல்லல, தூத்துக்குடி ஒரு மாநாடு, கனிமொழி, அதை சொன்னேன். அப்போ மீண்டும் திமுக, மீண்டும் அதிமுக, மீண்டும் காங்கிரஸ், மீண்டும் பாஜக என்றால் திருச்சியில 2 முறை மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் பாக்குமார் இருந்தாரு. 2 முறை அவரால் என்ன செய்ய முடியுமோ அவர் ஒரு 5 வருஷம் செஞ்சு விட்டு போனாப்ல. 5 வருஷம் திருநாவுக்கரசு அவரால் செஞ்சு விட்டு போனாப்ல. எதுக்காக பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடுறோம், எதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க, எதுவும் தெரியல. அவங்களும் வர்றாங்க, ஒரு முறை ஓட்டு போட சொல்றாங்க, டாடா ஏசில ஏத்திட்டு போறாங்க. தேர்தல் அன்னைக்கு ஒரு புளியோதரையோ, ஒரு பிரியாணியோ, ஒரு வாட்டர் பாட்டிலோ, ஒரு 200 ரூபா 500 ரூபா பணமோ கொடுக்குறாங்க. போய் குத்தி விடு. ஓட்டு போட வேன் வந்தா வருவேன். இவங்க ஓட்டு போட வேன் வந்தா எவன் வேன் தரணும் அவனுக்கு போட்டுருவோம். நம்மளால வண்டியில போக முடியாது, டீசல் செலவாகும். வண்டி வருதா, திமுக தருதா, அதிமுக தருதா? முத வண்டி யார் வண்டி? முத வண்டி டாட்டா எடுத்து அதிமுக. அப்ப அங்க போட்டுருவோம். அவங்க வர லேட் ஆகுதா, அடுத்தவன் எவன் வர்றான்? நல்லா இருக்க மாட்டா நாடு. அப்புறம் தண்ணி வரல, கரண்ட் வரல, சாக்கடை 17-18 வாழ தாராமங்கலத்தை சாக்கடை அடைச்சிக்கிச்சு. 8 அடிக்கு சாக்கடை இருக்கு. 8 இல்ல 80 அடிக்கு இருக்கும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மதிமுகவுக்கும் ஓட்டு போட்டா 80 அடி சாக்கடை வரும். சென்னையில வெள்ளம் வந்த திருச்சியில வரும். எங்க சென்னையில வெள்ளம் வந்ததுனால அவ்வளவு பெரிய 100 டிஎம்சி தண்ணி பெஞ்சு சென்னையில தப்பிச்சிருச்சு. அதே 100 டிஎம்சி திருச்சியில வந்தா
காப்பாத்த கூட ஆள் கிடைக்காது. அங்கேயாவது துணை ராணுவம் பக்கத்துல இருக்கா வருவா. இங்க நீங்க ஐயோனால முடியாது, அம்மானால முடியாது. ஏன்னா காவிரி வெளியே வந்துரும், கொள்ளிடம் வந்துரும், முக்கம்பு வந்துரும். மொத்தமா முக்கம்புல உட்காந்து 3 கொம்ப போக வேண்டியதான் பிறந்துகிட்டே. சோழி முடிஞ்சிடும் சோழி. 1 மணி நேரம் மலைக்கு தில்லை நகர் தாங்க மாட்டேங்குது, 1/2 மணி நேரம் மலைக்கு பிசபிக்கு காலேஜ் தாங்க மாட்டேங்குது, 3/4 மணி நேரம் மலைக்கு புத்தூர் 4 ரோடு தாங்க மாட்டேங்குது. மாத்திருக்காங்க அமைச்சர், நிரந்தர அமைச்சர். எங்கள் அமைச்சர் எப்போ 2006 2011 எங்கள் அமைச்சர். அப்ப அதிமுக ஆட்சி அப்பவும் ஒரு அமைச்சரா, 2021 26 அமைச்சரா, அடுத்த ஆளையும் அமைச்சரா, எப்பனாலும் இவர்தான் அமைச்சர். சரி, 1 மணி நேரம் மழைக்கு கூட திருச்சி தாங்கவில்லையே, அந்த சாலைகளை கூட சரி பண்ண முடியவில்லையா உங்கள் அமைச்சரால்? உங்க அமைச்சர் வீட்டு வாசல் கூடிய தண்ணியை கூட சரி பண்ண முடியலையா உங்க அமைச்சரால்? கொடுமை. அப்ப எதை சரி செய்ய போறீங்க? திருச்சியில உருப்படியா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க. திருச்சியில உருப்படியா ஒழுங்கா கரெக்டா செயல்படுறது ஒன்னே ஒண்ணுதான், ஓயா மாதிரி சுடுகாடு. ஓயா மாதிரி சுடுகாடு மட்டும் தான் திருச்சியில ஒழுங்கா 24 hours இயங்குது. 6 பேர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, எரிச்சுட்டே இருக்காங்க. 5 நிமிஷம் வரைக்கும் போட்டு தாம்பளை போட்டு போ அல்லாத போ, அடுத்த பாட்டி வந்துச்சு போ, அடுத்த திருவரம்பூரா காட்டூரா வா 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 போ பிஹெச்எல் அடுத்த ஆபீஸர் போ. அது ஒண்ணுதான் ஓயா மாதிரி சுடுகாடு. ஓயா மரி என்னது அதுக்கு பேர் வச்சுக்காங்க, ஓயாமல் மரித்து கொண்டே இருப்பானா, ஓயாம செத்து கொண்டே இருப்பான், ஓயா மரி. அது ஓயாமரி, அது ஒண்ணுதான் ஓயாமரி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டால் நீங்கள் ஓயாமரிக்கு போவீர்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஓயாமல் உழைக்கிற ஒரு வேட்பாளரை அறிவீர்கள். ஓயாமரிக்கு போகணுமா, ஓயாமல் உழைக்கிற வேட்பாளர் வேணுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதான் சரிதான்பா, பேசுறோம் சரிதான். திமுக தப்பா இருக்குது, பாஜக தப்பா இருக்குது, அதிமுக தப்பா இருக்குது. ஓட்டு உனக்கு போடுறேன், என்ன சின்னத்துல போடுறது? அதான் பங்காளி சிவசங்கரன் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாயா வஞ்சனம் பண்றோம், வச்சுக்கிட்டா பண்றோம். ஒரு கட்சியின் மீது எவ்வளவு பயம் இருந்திருந்தால், ஒரு கட்சியின் கொள்கையின் மீதும் தத்துவத்தின் மீதும் அந்த கட்சியின் நேர்மையின் மீதும் அந்த கட்சி வளர்கிறது என்கிற பயம் இருந்திருந்தால் அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்கிறான். நீ சின்னத்தை முடக்கி நாம் தமிழ்ச்சியை முடக்க நினைப்பது சீப்பை எடுத்து வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சொல்றதுக்கு மாதிரி. சீப்பை ஒழிச்சு வச்ச கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நாம் தமிழ்ச்சியின் சின்னத்தை முடக்கினால் நாம் தமிழர் கட்சியை முடக்க முடியாது. எங்களுக்கு சின்னம் முக்கியம் அல்ல, இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு மாற்றத்துக்கு இளைஞர்கள் தயாராகிறாங்க, படித்தவர்கள் தயாராகிறாங்க, ஒரு மாற்றத்தை நோக்கி புதியவர்கள் தயாராங்க. எல்லாரும் சொன்னாங்க நாட்டில் வந்து காமராஜர் ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணும். முதலமைச்சர் வரணும், கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும். நீ காமராஜருக்கு ஓட்டு போட்டாதான் கக்கன் மாதிரி முதலமைச்சர் கிடைப்பான். நீ கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போட்டா செந்தில் பாலாஜி தான் உனக்கு அமைச்சரா கிடைப்பான். ஏவா வேணுவும் ஜெகத் ரட்சகன் தான் கிடைப்பான். வேலை வாங்கி தரணும், நீ ஏமாத்துவான். அப்ப நேர்மையானவனை தேர்ந்தெடுக்கணும். தலைவன் எப்படியோ மக்கள் அப்படி. ஸ்டாலின் நேர்மையாக இருந்தால் செந்தில் பாலாஜி நேர்மையா இருப்பாரு. ஸ்டாலின் நேர்மையாக இருந்தால் அன்பில் மகேஷ் நேர்மையா இருப்பாரு. ஸ்டாலின் நேர்மையா இருந்தா கேஎன் நேரு நேர்மையா இருப்பாரு. லிஸ்ட்ல இருக்காரு கேஎன் நேரு, நான் சும்மா சொல்லல, லிஸ்ட்ல இருக்காரு. ஆனந்த் வெங்கடேசன் மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய பட்டியல்ல உங்க அமைச்சர் கேஎன் நேரு இருக்காரு. எப்பனாலும் செந்தில் பாலாஜியோடு கேரம் போர்டு விளையாட கேஎன் நேரு புனல் ஜெயிலுக்கு போறது உறுதி. அவர் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காரா, எனக்கு என்னை மட்டும் கோர்த்து விட்டு எல்லா பயிலும் வெளியேற்கிறா, ஒரு சாராயத்தையும் ஒரு மின்சாரத்தையும் எனக்கு கொடுத்துவிட்டு இதுலயே நான் இவ்வளவு கொள்ளையடிச்சோம்னா 4-5 முறை திமுகவில் ஏங்க, ஒரே ஒரு முறை திமுகவில் போய் 2 வருஷம் அமைச்சரா இருந்த மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காருன்னா 3 முறை 4 முறை அமைச்சரா இருந்த கேஎன் நேருவும் KKSSRம் ஏவா வேணுவும் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் கேட்கல. செந்தில் பாலாஜி உள்ள உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அது கேரம் போர்டு விளையாட ஆடு இல்லையா, எப்படியாவது அனுப்புவாங்கன்னு பார்த்தா அது தேர்தல் வந்ததுனால தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. லிஸ்ட் இருக்கு. ஏவா வேலு, KKSSR, தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், அப்புறம் இங்கிட்டு பெரியசாமி, அப்புறம் KN நேரு. லிஸ்ட் பட்டியல் போட்டு தூக்குறாரு. அத்தனை பேர் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு அத்தனை பேரும் மீதும் இருக்கிறது. தூக்குவாங்க. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே 50 பேரையும் தூக்குவாங்க. 50 பேருடைய பணமும் முடக்கப்படும். வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். அமலாக்கத்துறை மட்டும் தான் அலறுவான். எங்களை பார்த்து சொன்னா ஜெயிலுக்கு பயந்துட்டாங்க, ஜெயிலுக்கு
ஜெயிலுக்கு பயணம் எங்களை சொல்லுடா. ஒரே ஒரு கைதுக்கு டவுசர்ல மூத்திரம் போயிட்டாண்டா செந்தில் பாலாஜி. ஒரு கைதுக்கு டவுசர் நனைஞ்சு அட்டாக் வந்து நெஞ்ச கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி 220 நாளா கைது. தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க இவங்க திமுக. தமிழ்நாட்டை மீட்போம், தமிழர் உரிமைகளை மீட்போம். முதல்ல செந்தில் பாலாஜி மீட்டு கொண்டு வா போ. திமுக வழக்கறிஞர் அணி என்ஆர் இளங்கோ, வில்சன், திமுக மிகப்பெரிய வழக்கறிஞர் அணி, பெரிய படிச்ச மேதைகள், சட்டத்தை கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் பண்றீங்கல்ல. உங்க அமைச்சரை உங்களால காப்பாற்ற முடியாது, நீங்க நாட்டை காப்பாற்ற போறீங்களா சொல்லுங்க. ஒரு ஜாமீன் வாங்க முடியல உங்க அமைச்சருக்கு, 15 முறை ஜாமீனை மறுத்து விட்டாங்க. அப்போ மீண்டும் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவது என்பது சகோதரர் பங்காளி சிவசங்கரன் சொன்னது போல நம்முடைய வாயிலை நாமே இது போட்டது போல, நம்ம வாயில நாமே வந்து கடைசியா வாக்கரிசி போடு போல. அப்படி நம்ம வாயில நாமே வாக்கரிசி போட போறோமா? இல்லை, மீண்டும் இந்த மண்ணில் டாக்டர் மதுரம் இருந்தது போல ஒரு நேர்மையான உண்மையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போறாமா என்பதை திருச்சியில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் உணர வேண்டும். இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைகள் உண்டு. ஒரு சாதாரண மண்ணில் திருச்சி என்றால் திருப்பம்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளும் திருச்சியிலே கூட்டம் போட்டால் அதற்கு ஒரு ராசி சொல்லுவாங்க. எங்களுக்கு ராசியின் மீதோ நட்சத்திரத்தின் மீதோ இந்த யமகண்டம் கூலிகை இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா அவங்க பகுத்தறிவு பகனுடைய வாரிசு யாரு? திமுக. பெரியாருடைய விரல் பிடித்து தடி பிடித்து வளர்ந்தவர்கள், இந்த குச்சி தடி அது பிடித்து வளர்ந்தவர்கள். அவர்களுக்கு வந்து பெரியாருடைய பகுத்தறிவு பாசறை வளர்ந்ததுனால ராகுகால யமகண்டத்துல வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டாங்க. நான் சவால் விடுறேன், பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, பகுத்தறிவு பகலனுடைய வாரிசு, நாட்டுக்கு முற்போக்கு கருத்துக்களை புரட்சிகர கருத்துக்களை விரைத்த வாரிசு, சுய மரியாதை தன்மானத்தை காட்டிய வாரிசு, மரியாதைக்குரிய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மகன் துரை வைகோவுக்கு திருச்சியில வேட்புமனு தாக்கல ஒரு யமகண்டத்துல பண்ணிடுறா. நான் மதிமுக வந்து சேர்றேன் பண்ண மாட்டேன். தமிழ்நாடு முழுக்க 40 வேட்பாளருக்கும் நல்ல நேரமா பார்த்து 10 to 10:30 நல்ல சாமியாரா கூப்பிட்டு வந்து 10 to 10:30 வேட்புமனு ஒரே நேரத்துல பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன அன்னி கோச்சுக்கும், இந்த நீ துர்க்க அன்னி கோச்சுக்கும். கருங்காலி கட்டுறது, கருங்காலி கட்ட ஆனா கஷ்டப்பட்டவன் கையில வச்சு தெரிஞ்சா ஒரு நியாயம் இருக்கு. கருங்காலி கட்டை வச்சுக்கிட்டா நல்லது நடக்கும். கடனாளியா இருக்கேன், நோஞ்சால் ஆயிட்டேன், உடம்பு சரியில்லை, வருமானம் இல்ல, கடையில வியாபாரம் இல்ல, கருங்காலி கட்டையை வச்சா. பகுத்தறிவு பகலவனின் வாரிசு, சுயமரியாதை சுடர், தன்மான பேரொழி, பெரியாருடைய வகுப்பறை படிச்சு தமிழ்நாட்டுக்கே சுயமரியாதை கற்றுக் கொடுத்த திமுக குடும்பத்துல உதயநிதி ஸ்டாலின் கையில கருங்காலி கட்டையில காப்பு போட்டுக்காரு. உன் பகுத்தறிவு தீய வச்சு கொடுத்த அவரு வாக்கிங் போகும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜோசியம் பார்க்க போற மாதிரி போறாரு. ஆகாத வகையில் சொல்லுங்க, எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனை இல்லை, நீங்களும் உங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. கட்டையை தூக்கி போறாரு. என்னடா அவர் கட்டையை வச்சுக்க ஜோசியக்காரங்க மேல் பார்த்தா கருங்காலி கட்டையா? இது குட் வைப்ரேஷன் வருமா? இதான் உங்க பகுத்தறிவா? இதான் உங்க சுயமரியாதையா? இதான் உங்க தன்மானமா? இதான் உங்க முற்போக்கா? முழுக்க முழுக்க ஏமாற்று, முழுக்க முழுக்க பொய், முழுக்க முழுக்க திருட்டுத்தனம். ஊருக்கு ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். ஊருக்கு நாங்கள் வந்து சாமி போட மாட்டோம், நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயம் உடைக்க மாட்டோம் அவங்க சொல்றது. ஆனா வீட்டுக்குள்ள வச்சு பிள்ளையார வச்சு கும்பிடுறது சர்வநாச யாகமா? ஒரு யாகத்தை நம்ம நடந்திருக்கு, சர்வநாச யாகம். அது என்ன சர்வநாச யாகம்? தமிழ்நாட்டில் திமுகவை திட்டம் அத்தனை பேரும் சர்வநாசமாக யாகம். முதல் யாகம் சாட்டைக்கு தான். எனக்கு இப்படியான யாகம் பண்ணுவீங்க, சர்வநாச யாகம் பண்ணு. அது இப்ப என்ன ஆயிடுச்சு? திரும்பிடுச்சு சர்வநாச யாகம். வருமான வரித்துறை மூலமாக, அமலாக்கத்துறை மூலமாக ரிப்பீட் ஆகி சில பில்லி சுனியம் வைப்பாங்க. ஏங்க பில்லி சுனியம் வைக்கும் போது பில்லி சுனியம் உங்க மேல திரும்பிடுச்சுங்க, ஏவன் பிசாசு உங்க மேல ஏவிச்சுமால. இப்ப அந்த குடும்பத்துக்கு திரும்பி சனியை பிடிச்சு ஆட்டு. அப்போ ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வடிவில் மேல, திமுக வடிவில தமிழ்நாட்டில். இந்த இரண்டையும் ஒழிக்க வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வாய்ப்பு, நாட்டிலே 13 ஆண்டு காலத்திலே 32 லட்சம் வாக்குகளை பெற்று லட்சக்கணக்கான இளைஞருடைய நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை பரப்பியிருக்கிற நாம் தமிழர் கட்சி நினைத்திருந்தால்
செந்தமிழன் சீமான் நினைத்திருந்தார் குறைந்தபட்சம் 500 கோடி 5 சீட்டு வாங்கிக்கிட்டு அதிமுகவிடமோ திமுகவிடமோ பாரதிய ஜனதா கட்சியிடமோ அடமானம் வைத்திருக்க முடியும். ஆனால் தன்னை நம்பி வந்த தம்பிகளை, தங்கைகளை, உறவுகளை எப்பாடு பட்டேனும் செத்தாலும் வீழ்ந்தாலும் நான் எவனோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே. பாருங்க, பாமக இழுக்குது, என்ன இளவு இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எம்டன் மகன் ஒரு தாத்தாவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும். என்ன இளவு இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு, பாலை ஊத்துவாங்க, சாவண்டாங்க, பாலை ஊத்து நிப்பாட்டுங்க, அவர் பாலை குடிச்சு குடிச்சா ரொம்ப இருக்காருமாங்க. அதே மாதிரி பாமக அதிமுக கூட்டணி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவு 8 சீட்டுக்கு ஓகே அப்படின்னாங்க. போயிடுவாங்க போல இருக்கு போய் அப்படின்னு பார்த்தா இப்ப பாமக 10 சீட்டு பாமக பாஜக கூட்டணி இருந்தாங்க. தேமுதிகவுக்கும் பாமக பிஜேபிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 4 சீட் அவங்க கேட்கிறாங்க, 3 சீட் இவங்க சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக திமுக என்று கூட்டணி வைக்கிறார்கள் என்கிற வெறுப்பு இருக்கிறது. அப்படி யாரோடும் சமரசம் செய்யாமல், எவனோடும் கூட்டு வைக்காமல், தன் தம்பிமார்களை எவனிடத்திலும் மண்டியிட வைக்காமல், யாரிடத்திலும் புனிய வைக்காமல் எங்களை நிமிர்ந்து நிற்க வைப்பதால் எங்களுடைய செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டின் புரட்சிக்காரனாக மாறி இருக்கிறார். எந்த போராட்ட களத்தில் நாங்க இல்ல, ஈழ போராட்டம் நின்றோம், இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம் நின்றோம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நின்றோம், மீத்தேன் திட்டத்துக்கு, ஹைட்ரோ கார்பனுக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு, நீட்டுக்கு, காவிரி பிரச்சனைக்கு, முல்லை பெரியாற்றுக்கு, பாலாற்று சிக்கலுக்கு, கனிமவள கொள்ளைக்கு, பாலியல் தீண்டாமைக்கு, சாதி மத துவேஷத்திற்கு, சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சிக்கு, இப்பொழுது என்ஐஏ சட்டத்திற்கு, மணிப்பூரிலே அங்கிருக்கிற மக்கள் தாக்கப்பட்டதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் சீமான் பேசியிருக்கிறார். சிரியாவிலே அங்கிருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக சீமான் பேசியிருக்கிறார். உலகத்தில் எவன் அடிபட்டாலும், உடம்பில் எங்கு அடிபட்டாலும் கண் அழுவது போல உலகத்தில் எங்கு எவன் அடிபட்டாலும் முதல் குரல் செந்தமிழன் சீமானுடைய குரலாக இருந்திருக்கிறது, இனியும் இருப்போம். போராட்ட களத்திலே வாழ்ந்த நாங்கள் போராட்டம் எங்கள் வாழ்க்கையாகவும், வாழ்க்கையை எங்கள் போராட்டமாக மாறி இன்றைக்கு சின்னத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம். சின்னத்தை எப்படியான மீட்டெடுப்போம்? 4 சில்லவாரி நாயும் 4 பஸ் ஸ்டாண்டு கிராக்கியும் சேர்ந்து எங்க சின்னத்தை களவாண்டு போக முயற்சி பண்ணுது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறோம். சின்னத்தை எங்களுக்கு கூடு, இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே அவனுக்கு சின்னத்தை தடை செய் என்ற முழக்கத்தோடு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறோம். சின்னம் வரவில்லை என்றால், சின்னம் வந்தால் விவசாய சின்னத்தை வைத்து போராடுவோம். விவசாய சின்னம் கிடைக்கவில்லை என்றால் விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவோம். எப்பொழுதும் விவசாய சின்னம் கிடைக்கும் என்று நாம் வச்சு தொடங்கல. விவசாய சின்னம் கிடைக்கும் சீமான கட்சி ஆரம்பிக்கும் போது விவசாய சின்னம் வரும் கட்சி ஆரம்பிக்கல. வந்தான் விவசாயி, அதை தூக்கி சுமந்தோம், அதை அழகு பார்த்தோம், அதுக்கு பச்சை வண்ணங்களை கொடுத்தோம், அவன் கைகளை இறுக கட்டினோம். மெலிந்து போயிருந்தான், அவனுக்கு கொஞ்சம் கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி எல்லாம் போட்டு தூக்கி போன மாதிரி எங்க சின்னத்தை தூக்கி போயிருக்காங்க. திராவிட தெலுங்கு பேரவை, திராவிட தெலுங்கு தேசம், ஆந்திராவில் ஒரு தமிழன் போய் தமிழர் தேசம் என்ற கட்சியை தொடங்க முடியும் என்றால் நாங்கள் பேசுவது இனவரி. ஒரு கர்நாடகாவில் ஒரு தமிழன் போய் தமிழர் நல கட்சி, இல்ல நாம் தமிழர் கட்சி, தமிழர் தேச கட்சி என்று தொடங்க முடியும் என்றால் நாங்கள் பேசுவது இனவரி. முடியுமா? ஆனா தமிழ்நாட்டில் தெலுங்கு நல பேரவை, திராவிட தெலுங்கு தேசம் யாரு? 400 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்த ஒரு கூட்டம், இந்த மண்ணிலே சண்டை போட வரல, பிழைக்க வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு எங்கள் சின்னத்தை எடுத்துக்கொண்டு சிரிப்பு காட்டுகிறது. டேய், நீ சின்னத்தை தான் முடக்க முடியும், பிரபாகரன் பிள்ளைகளுடைய எண்ணத்தை ஒரு நாள் முடக்க முடியாது. வர்றோம், வெறி கொண்டு வர்றோம்.
படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், நியாயவான்கள், ஒழுக்கமானவர்கள், நேர்மையான அரசியலை விரும்புபவர்கள், இந்த திராவிட தேசிய அரசியலை குடி தோண்டி புதைக்க நினைப்பவர்கள் செலுத்த வேண்டிய வாக்கு சீமானியுடைய எண்ணத்துக்கு தான். சின்னம் வரும், எந்த சின்னம் வந்தாலும் ஒரு மணி நேரத்தில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற வலிமையும் ஆற்றலும் நேர்மையும் துணிச்சலும் மிகப்பெரிய ஐடி விங் என்கிற ஒரு பெரும் படையும் எங்களுக்கு இருக்கு. ராஜராஜ சோழன் எப்படி ஒரு யானை படை இருந்ததோ அந்த யானை படையை விட பெரும்படை நாம் சொல்லி ஐடி விங். அந்த ஐடி விங் உலகம் முழுமைக்கும் ஒரே நாளில் எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும். அப்படி ஒரு சின்னம் வருது, அது எந்த சின்னமா இருந்தாலும் சரி முடிவு பண்ணியாச்சு. குண்டூசியோ கோனூசியோ கடப்பாறையோ எதுவா இருந்தாலும் எடுத்து குத்துறது முடிவு பண்ணியாச்சு. கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா குண்டு வசி வச்சு கொள்ளலாம், கடப்பாறை வச்சு கொள்ளலாம். குண்டு வச்சுனா லைட்டா சங்கில குத்தணும், கடப்பாறை மண்டையில போடணும். எந்த சின்னம் கிடத்தாலும் அடிக்கிறலாம். எங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், சீமானுக்கு புல்லும் பூண்டும் எதுவும் ஆயுதம். சின்ன எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு கால வரைக்கும் கேஸ் போகுது. ஒருவேளை சூட்டிட்டு பேசுறியா சந்தோஷம் சொல்றாங்க, நம்புறோம், நம்பி நிக்கிறோம். மதிப்பிற்குரிய தாராமங்கலத்திலே இந்த கீரைக்கொள்ளை பகுதியை வாழ்கிற மாணவ தமிழர்கள் இதுவரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்தது போதும். ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிற உங்களுடைய மண்ணின் மகனுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை போராட்ட களத்திலே கழித்தவர். இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம் ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் காரணம், ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ், ஜல்லிக்கட்டு நாயகன் மோடின்னு. ஆனால் உண்மையிலே ஜல்லிக்கட்டிற்காக வழக்கு போட்டு, ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஆட்டு சண்டை, கிடா சண்டை, தமிழர்களுடைய கோழி சண்டை என்று பாரம்பரிய சண்டைகளை மீட்க வீர விளையாட்டு கழகம் என்ற கழகத்தை உருவாக்கி 32,000 உறுப்பினர்களை இணைத்து 15 ஆண்டு காலமாக தமிழுடைய பண்பாட்டு மீட்டெடுக்கிற உண்மையான ஜல்லிக்கட்டு நாயகன் எங்களுடைய அண்ணன் திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு நீங்கள் சென்றவர்கள் சீமானுடைய சின்னமாக வர இருக்கிற அந்த சின்னத்திலே, அது எந்த சின்னமே அந்த சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். மோடி சொல்றாங்க மோடினாலதான் ஜல்லிக்கட்டு கிடைச்சது. இல்ல, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டுக்கு தடை இருந்தது. ஒட்டுமொத்தமான தமிழருடைய பேரழிச்சி. ஜல்லிக்கட்டு குறிப்பிட்ட சாதியின் விளையாட்டு சொல்லுவான், அது சாதி விளையாட்டு அல்ல, அது ஆதி விளையாட்டு, தமிழர் ஆதி விளையாட்டு. அதை மீட்டெடுக்க போராடி களத்தில் நின்றவர். அதனால் தன் உடைமைகளை, தன் சொத்துக்களை, தன் பணத்தை, வழக்குகளை சந்தித்தவர். அவர் கட்சிக்கு வரும்பொழுது அவர் ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்திருக்காரு, ஓபிஎஸ் கூட போட்டோ எடுத்திருக்காரு. அவர் மூக்கையா யாரு சிறிதர் வாண்டையார் கூட போட்டோ எடுத்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கூட எடுத்திருக்காரு, செந்தில் பாலாஜி கூட எடுத்திருக்காரு, கமல் கூட போட்டோ எடுத்திருக்காரு. அப்படின்னாங்க களத்திலே இயக்கத்திலே நிற்பவன் அதிகாரம் யார் பக்கம் நின்றாலும் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. அன்றைக்கு அதிகாரம் அவர் கையில் இருந்தது. அதனால் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு குரல் கொடுத்தார். இப்பொழுது அந்த அதிகாரத்தை நாமே பெறுவோம் என்று அண்ணன் சீமானின் பக்கம் வந்திருக்கிறார். இத்தனை பேர், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், கமலஹாசன், சிறிதர் வாண்டையாறு என்று எல்லா தலைவர்களையும் சந்தித்த, அவரோடு பழகிய அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் தமிழ்நாட்டிலே நம்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எல்லாரும் கூட நின்னாரு. ஆனா சீமானோடு தான் தன்னை இணைத்துக் கொண்டாரு. அதுதான் அண்ணன் சீமானுடைய வெற்றிக்கு காரணம். எத்தனை என்ன சொல்லுவாரு, முளக்குச்சி ஏண்டதாண்டா இருக்கு, நீ எங்க சுத்தினாலும் ஏண்டதான் வரணும், முளக்குச்சி எங்க கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தமிழர் உரிமை அரசியல் பேசுகிற, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற, இன அரசியல் பேசுகிற எங்களிடம்தான் இனி எல்லோரும் வந்தாக வேண்டும். அப்படி மாற்றத்திற்கு திருச்சியிலே வாழ்கிற மான தமிழர்கள், நோட் தி பாயிண்ட் மை லார்ட், மான தமிழர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது இது மான தமிழனுக்கும் மானம் கெட்ட தமிழ்நாட்டிலே வாழ்பவர்களுக்குமான சண்டை. இந்த சண்டை திருமலை நாயக்கருடைய வாரிசா, திருச்சி மண்ணின் வாரிசா என்பதுதான் இந்த தேர்தல் களத்துல ஒழிக்க போற முழக்கமா இருக்கணும். வா போட்டு பார்ப்போம், வந்தவனா இல்லை இந்த நிலத்துல இருப்பவனா என்பதை முடிவு செய்வோம். இந்த தேர்தல் களத்துல அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பெறப்போற வாக்குகள் திருச்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழருக்குமான மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். அந்த நாளுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக நன்றியுரை நாம் தமிழர் கட்சி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களின் அறிமுக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும், கீரைக்கொள்ளை தாராநல்லூர் பொதுமக்களுக்கும், சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறைக்கும், அனுமதி வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கும் நன்றி.
மீண்டும் களத்தில் சந்திப்போம்.